Unit 6, 12th standard, example 6.5. By vector method, prove that sin alpha minus beta equal to sin alpha cos beta minus cos alpha sin beta. இதிலே 4 மெத்தட் இருக்குது. sin alpha plus beta, cos alpha minus beta, cos alpha plus beta. நாலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் ரிப்பீட்டட். ஓகேவா? இப்போ ப்ரூஃப் பார்க்கலாம். கொஷினில் நமக்கு என்ன வந்திருக்கு? sin alpha minus beta. ஓகேவா? அப்போது நம்ம டயக்ராம் எப்படி எடுத்துக்கலாம்? ஒரு கிராஃபை ஃபஸ்ட்டு வரைகிறோம். சரியா? எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஆர்ஜின். ஓகேவா? இப்போது ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு வந்திருக்கு. அப்போது மைனஸ் வந்தால் சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம். அப்போது நம்ம எடுக்கிற 2 பொசிஷன் வெக்டாருமே என்ன எடுக்கிறோன்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்லேயே எடுக்கிறோம். ஓகேவா? நம்ம எடுக்கிற 2 பொசிஷன் வெக்டாருமே ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எடுக்கிறோம். இந்த பாயிண்ட்டு ஏன்னு நோட் பண்ணிக்கலாம், இந்த பாயிண்ட்டு பின்னு நோட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ இந்த ஓஏங்கிறது பொசிஷன் வெக்டார், ஓபிங்கிறது பொசிஷன் வெக்டார். இது ரெண்டுமே ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எடுத்திருக்கோம். ஏன்னா இங்கே மைனஸ் வந்திருக்கு. இப்போ இங்கே ப்ளஸ் வந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்லேயும் 4th குவாட்ரண்ட்லேயும் எடுப்போம். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஓஏ, இந்த பொசிஷன் வெக்டார் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஓஏ வரைக்கும் உள்ள ஆங்கிள் என்னென்னு எடுக்கிறோன்னா ஆல்ஃபா. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து பி வரைக்கும் இருக்கிற ஆங்கிள் என்ன எடுக்கிறோம் அப்படின்னா பீட்டா. ஓகேவா? இப்போது இந்த ஓஏ அப்படிங்கிற பொசிஷன் வெக்டாரை நம்ம எப்படி எழுதலாம்? ஏ கேப்புங்கிற யூனிட் வெக்டாராக எழுதுகிறோம். அதே மாதிரி ஓபிங்கிற பொசிஷன் வெக்டார் எப்படி எழுதலாம்? பி கேப்புங்கிற யூனிட் வெக்டாராக எழுதுகிறோம். ஓகேவா? இப்போது இந்த ஏலேருந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரைகிறோம். அதே மாதிரி பிலேருந்து எக்ஸ் ஆக்சிஸுக்கு ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரைகிறோம். நம்ம எடுக்கிற இந்த பாயிண்ட் எம்மும் இந்த பாயிண்ட்டு என்னென்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது ஏங்கிற பாயிண்ட் என்னென்னு பார்க்கலாம். ஓஏவோட டிஸ்டன்ஸ் ஆராக இருந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஏ வரைக்கும் இருக்கிற ஆங்கிள் தீட்டாவாக இருந்தால் என்ன ஃபார்முலா? ஆல்ரெடி போட்ட சம்லேயே சொல்லியிருக்கேன். ஆர் காஸ் தீட்டா கமா ஆர் சைன் தீட்டா. இங்கே ஆருக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குது? ஏ கேப். ஏ கேப்னா யூனிட் வெக்டார். அப்போ ஆருக்கு பதிலாக என்ன எழுதலாம்? 1 காஸ் தீட்டாக்கு பதிலாக நமக்கு ஃபஸ்ட் ஆங்கிள் என்ன இருக்குது? ஆல்ஃபா. அப்போ காஸ் ஆல்ஃபா கமா 1 சைன் ஆல்ஃபா. ஓகேவா? அப்போ இங்கே நம்ம என்ன எழுதலாம்? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு காஸ் ஆல்ஃபா கமா சைன் ஆல்ஃபா. சரியா? அடுத்தது ஓபியோட டிஸ்டன்ஸ் ஆராக இருந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து பி வரைக்கும் இருக்கிற ஆங்கிள் தீட்டாவாக இருந்தால் என்ன ஃபார்முலா வரும்? ஆர் காஸ் பீட்டா கமா ஆர் சைன் தீட்டா. இங்கே தீட்டா இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னா பீட்டான்னு இருக்குது. ஸோ ஆரோட வேல்யூ 1ன்னு ஆகிடும். ஏன்னா பி கேப்புங்கிறது யூனிட் வெக்டார். அப்போ என்ன எழுதலாம்? இங்கே காஸ் பீட்டா கமா சைன் பீட்டா. சரியா? காஸ் பீட்டா கமா சைன் பீட்டா. இப்போது இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற ஒவ்வொரு யூனிட் வெக்டாரும் ஐ கேப்னு எழுதலாம். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட் வெக்டாரும் ஜே கேப்னு எழுதுவோம். ஓகேவா? இதுதான் ஒரு டயக்ராம். சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. மைனஸ் வந்தால் குவாட்ரண்ட் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்லேயே முடிஞ்சிடும் பொசிஷன் வெக்டார். பாசிட்டிவ் வந்தால் ஃபஸ்ட் அண்ட் 4th குவாட்ரண்ட். சரியா? கிளியர் டயக்ராம். Let A cap equal to OA vector, B cap equal to OB vector be the unit vectors making angles alpha and beta respectively with positive x-axis. Draw AM and BN are perpendicular to x-axis. இது ரெண்டுமே எப்படி இருக்குது? x-axisக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது. இந்த சென்டென்ஸ் நீங்கள் தியரியாக எழுதணும்னு தேவையில்லை. உங்களுக்கு எழுதணுன்னா இந்த 4 மெத்தடுக்குமே இதே மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு ஏ கேப்னா என்ன, பி கேப்னா என்னென்னு எழுதுகிறோம். ஏ கேப் ஈக்குவல் டு நமக்கு என்ன பாயிண்ட் இங்கே இருக்குது? காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபான்னு இருக்கா? அப்போது காஸ் ஆல்ஃபா ஃபஸ்ட்டு இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், செகண்ட் இருக்கிறது ஒய் ஆக்சிஸ். அப்போது எக்ஸ் ஆக்சிஸில் ட்ராவல் பண்ணக்கூடிய யூனிட் வெக்டார் ஐ கேப். ஸோ காஸ் ஆல்ஃபா ஐ கேப்
செகண்டு சைன் ஆல்ஃபா ஜே கேப். ஓகேவா? அடுத்தது பி கேப். பி கேப் எப்படி எழுதுகிறோம்? காஸ் பீட்டா ஐ கேப் ப்ளஸ் சைன் பீட்டா ஜே கேப். இந்த பாயிண்ட்டு தான் இது. ஐ கேப்புங்கிற யூனிட் வெக்டரோட ட்ராவல் பண்ணுது. செகண்ட் ஒன் ஜே கேப்புங்கிற யூனிட் வெக்டரோட ட்ராவல் பண்ணுது. ஓகேவா? இப்போ இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம கிராஸ் ப்ராடக்ட். ஏன் கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம்? சைன் வந்தால் என்ன ப்ராடக்ட் நமக்கு? கிராஸ் ப்ராடக்ட். ஓகேவா? இதுவே காசு இந்த இடத்துல இருந்தால் நீங்கள் என்ன ப்ராடக்ட் இங்கே யூஸ் பண்ணணும்? டாட் ப்ராடக்ட். ஓகேவா? அப்போ இங்கே சைன் வந்ததுனால கண்டிப்பாக என்ன ப்ராடக்ட்டு? கிராஸ் ப்ராடக்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது கிராஸ் ப்ராடக்ட்னால் நம்ம எப்போ என்ன பண்ணுவோம்? ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேவா? டாட் ப்ராடக்ட்னால் கிளாக் வைஸும் போடலாம். ஆனால் நம்ம எல்லா சமயமே ஆன்டி கிளாக் வைஸில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஆன்டி கிளாக் வைஸ்னால் பி கேப் கிராஸ் ஏ கேப். ஓகேவா? பி கேப் கிராஸ் ஏ கேப் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் படி நமக்கு என்னென்ன யூனிட் வெக்டர் இருக்குது? ஐ கேப், ஜே கேப், கே கேப். ஓகேவா? ஏன்னா இதில் இசட் ஆக்சிஸும் இருக்குது. ஐ கேப்புங்கிறது காஸ் பீட்டா காஸ் ஆல்ஃபான்னு வந்துடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பி கேப்போட வேல்யூவை தான் எழுதணும். அப்போ பி கேப்புக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. காஸ் பீட்டா. அடுத்தது ஜே கேப்புக்கு வேல்யூ சைன் பீட்டா. கே கேப்புக்கு எதுவுமே இங்கே இல்லை, ஸோ 0. அடுத்தது ஏ கேப். மாற்றி எழுதிடாதீங்க இந்த ஆர்டரை. ஏ கேப்னால் இங்கே என்ன இருக்குது? காஸ் ஆல்ஃபா. செகண்டு சைன் ஆல்ஃபா ஜேக்கு நேராக. கேயோட வேல்யூ அங்கே இல்லை, ஸோ 0. இப்போது இதை எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஐ கேப் இன்ட்டு இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுட்டிங்கன்னா என்ன இருக்குது? சைன் பீட்டா இன்ட்டு 0 0, சைன் ஆல்ஃபா இன்ட்டு 0 0 0 மைனஸ் 0. அடுத்து நெக்ஸ்ட்டு மைனஸ் ஜே கேப். ஃபார்முலா படி மைனஸ் ஜே கேப். இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுட்டிங்கன்னா காஸ் பீட்டா இன்ட்டு 0 0 மைனஸ் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு 0 0. ஓகேவா? ப்ளஸ் கே கேப். இந்த காலம் இந்த ரோ விட்டுட்டா பேலன்ஸ் என்ன இருக்குது? சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. இதுதான் இங்கே போட்டிருக்கோம். இதே ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? பை தி டெஃபினேஷன் படி பி கேப் கிராஸ் ஏ கேப் ஈக்குவல் டு பி கேப்போட மேக்னிடியூட் 1. ஏன்னா இது யூனிட் வெக்டர். ஏ கேப்போட மேக்னிடியூட் 1. அப்போ கிராஸ் ப்ராடக்ட்டில் நமக்கு என்ன வரும்? இங்கே சைன் தீட்டா என் கேப்னு வரும். நமக்கு இங்கே சைன் பி கேப் கிராஸ் ஏ கேப்புக்கு இடையில் உள்ள ஆங்கிள் என்ன? பி கேப் கிராஸ் ஏ கேப்புக்கு இடையில் வர ஆங்கிள் இங்கே என்ன வரும்? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஏன்னா ஃபுல் ஆல்ஃபாலேருந்து இதை பீட்டாவை மைனஸ் பண்ணால் தான் இந்த பார்ட்டு நமக்கு கிடைக்குது. ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. சரியா? அப்போ பை த டெஃபினேஷன் பி கேப் கிராஸ் ஏ கேப் ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இங்கே என் கேப் போடக்கூடாது. தீட்டா இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இருக்குது. நெக்ஸ்ட்டு என் கேப்புக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம்? கே கேப். ஏன்னா இங்கே எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இன்னொரு ஆக்சிஸ் என்ன இருக்குது? இசட் ஆக்சிஸ். அப்போ இசட் ஆக்சிஸ் இருக்கும்போது அங்கே கே கேப்புங்கிற யூனிட் வெக்டார் அதுதான் பி கேப்புக்கும் ஏ கேப்புக்கும் எப்படி இருக்குது? பர்பெண்டிகுலராக இருக்குது. ஓகேவா? அப்போ இங்கே என்ன போடணும்? கண்டிப்பாக கே கேப் தான் போடணும். So b cap cross a cap equal to 1 into 1 1 sin alpha minus beta k cap. The equation 2 எடுத்துக்கலாம். Substitute 2 in 1. இப்போ செகண்ட் ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஈக்குவல் பண்ணுறோம். இப்போ என்ன வரும்? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கே கேப் ஈக்குவல் டு கே கேப் சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. ரெண்டையும் என்ன பண்ணியாச்சு? சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இதில் கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குங்க? சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இங்கே கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. அப்படி இல்லை கே கேப் கேன்சல். ஓகேவா? ஹென்ஸ் ப்ரூவ்ட்.